சிலுவை பாதை 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த மரண பாதை அல்ல. இன்றும் நம் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாம் தியானிக்க வேண்டிய தியான பாதை. எனவே தியான மனநிலையோடு இச்சிலுவை பாதையில் இணைவோம். தேவ கன்னி மாமரியே, உம் திருக்குமாரன் பட்ட பாடுகளையெல்லாம் பாவிகள் இதயத்தில் பதிய செய்தருளும். இயேசுவின் பாடுகளின் 1ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறான். அன்று விபச்சார பெண்ணை தீர்ப்பிட ஆர்வமாய் காத்திருந்த மக்கள் மத்தியில், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மேல் கல் எறியட்டும் என்று கூறி அநியாய தீர்ப்பை வெறுத்த என் இயேசுவே, இன்று பாவமில்லாத உம்மை தண்டனை தீர்ப்பிட காரணம் யார்? எதற்காக இந்த வேதனை உமக்கு? எல்லாம் எனக்காகத்தானே. ஆனால் நானோ உமக்கு நடந்த அநியாய தீர்ப்பைப் போல பலருக்கும் அநியாய தீர்ப்பிட்டிருக்கிறேன். திருமண வரனுக்காக காத்திருக்கும் இளைஞர்களை, இளம் பெண்களை அநியாயமாக பேசி அவர்கள் வரன்களை கெடுத்திருக்கிறேன். நான் அநியாய தீர்ப்பிட்ட நேரங்களுக்காக இப்போது மனம் வருந்துகிறேன். ஜெபம். என் அன்பு இயேசுவே, என் மேல் நீர் வைத்த அன்பு உம்மை தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக்கியது. நீர் அடைந்த அந்த வேதனை இனிமேல் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்ற மன உறுதியை தந்திட உம் அருளை என்மேல் பொழிந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். தேவ கன்னி மாமரியே, உம் திருக்குமாரன் பட்ட பாடுகளையெல்லாம் பாவிகள் இதயத்தில் பதிய செய்தருளும். இயேசுவின் பாடுகளின் 2ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றுரைத்த இறைவா, இன்று பாரமான சிலுவையை உம் தோள்களில் தாங்கிக் கொண்டீரே. எதற்காக உமக்கு இந்த சுமை? எதற்காக உமக்கு இந்த வேதனை? எல்லாம் எனக்காகத்தானே. ஆனால் நானோ என்னை பெற்று வளர்த்த தாய் தந்தை முதுமை அடைந்ததும் அவர்களை சுமையென எண்ணுகிறேன். அவர்களின் மருத்துவ செலவுகளை தேவையற்ற சுமைகளாக புறக்கணித்து வருகின்றேன். அவர்களோடு செலவிடும் நேரங்களை வீண் சுமையாக கருதுகிறேன். என் தாய் தந்தையின் மனதை புண்ணாக்கி அவர்களை சுமைகளாக எண்ணிய தருணங்களுக்காக இப்போது மனம் வருந்துகிறேன். ஜெபம். என் அன்பு இயேசுவே, மனுக்குலத்தின் மீது நீர் வைத்த அன்பு அதை மீட்பதற்காக பார சிலுவையை சுமக்க வைத்தது. அதை நீர் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டதைப் போன்று என் மீது அன்பு வைத்தவர்களுக்காக வாழ்வில் ஏற்படும் சுமைகளை சுகங்களாக ஏற்றுக்கொண்டு வாழ உம் அருளை என்மேல் பொழிந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். தேவ கன்னி மாமரியே, உம் திருக்குமாரன் பட்ட பாடுகளையெல்லாம் பாவிகள் இதயத்தில் பதிய செய்தருளும். இயேசுவின் பாடுகளின் 3ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால்
அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். அன்று முடக்குவாதமுற்று படுக்கையாய் கிடந்த மனிதனை தொட்டு கைதூக்கி விட்ட என் அன்பு இயேசுவே, இன்று யாரும் கை கொடுக்க மனம் இல்லாததால் முதல் முறை கீழே விழுகின்றீரே. அல்லும் பகலும் இறைப்பணியில் ஈடுபட்டிருந்த அந்த கால்கள் முதல் முறை தவறி மண்ணில் விழ செய்கின்றது. எதற்காக இந்த இடறல்? எதற்காக இந்த வேதனை? எல்லாம் எனக்காகத்தானே, எங்கள் மீட்புக்காகத்தானே. ஆனால் நானோ கடன் தொல்லைகளால் வீழ்ந்து கிடக்கும் என் அயலானையும் உறவினர்களையும் கண்டுகொள்ளாமல், என்னால் உதவ முடிந்தும் அவனை தூக்கிவிட மனம் இல்லாமல் இருந்திருக்கிறேன். வீழ்ந்தவன் எழுவான் என்று மெத்தனமாக இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறேன். ஜெபம். என் அன்பு இயேசுவே, உம்மால் முடிந்தும் நீர் இந்த வேதனையை விட்டு ஒதுங்காமல் அதை ஓப்புடன் ஏற்றுக்கொண்டீர் என்பதை உணர்ந்து, வீழ்ந்து கிடக்கிறவன் வாழ்வு பெற என்னால் முடிந்த உதவிகளை செய்யும் உள்ளம் தர இறைவா, உம் அருளை என்மேல் பொழிந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். தேவ கன்னி மாமரியே, உம் திருக்குமாரன் பட்ட பாடுகளையெல்லாம் பாவிகள் இதயத்தில் பதிய செய்தருளும். இயேசுவின் பாடுகளின் 4ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு திருத்தாயாரை சந்திக்கிறார். அன்று ஏரோது தன் மகனை கொல்லப் போகிறான் என அறிந்து உடல் வலி மனவலி என எதற்கும் கலங்காமல் இரவோடு இரவாக உம்மை இடமாற்றிய தன் அன்பு மகனை இன்று செய்யாத குற்றத்திற்காக கொடுமையான சாவை பெறப்போகும் வேளையில் செய்வதறியாது துடிக்கிறாள் அன்னை மரி. எதற்காக தாய் கண்முன்னே மகனுக்கு இந்த சாவு? எதற்காக இந்த வேதனை? எல்லாம் எனக்காகத்தானே. ஆனால் நானோ கடவுளின் கொடையாய் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை என் கடமைகளை உணர்ந்த பெற்றோராக வளர்க்காமல் ஏனோ தானோ என்று பிள்ளைகளின் வாழ்வில் முக்கியமான நேரங்களில் அவர்களுக்கு துணை நிற்காமல் என் மகிழ்ச்சியில் நேரத்தை செலவிட்டிருக்கிறேன். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்துகிறேன். ஜெபம். என் அன்பு இயேசுவே, உம் அன்னை உமக்கு துன்ப வேளையில் உதவியாய் நின்றதைப் போன்று நானும் என் பிள்ளைகளின் துன்ப நேரங்களிலும் தோல்வி நேரங்களிலும் உதவியாய் உறுதுணையாய் நின்றிட உம் அருளை என்மேல் பொழிந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். தேவ கன்னி மாமரியே, உம் திருக்குமாரன் பட்ட பாடுகளையெல்லாம் பாவிகள் இதயத்தில் பதிய செய்தருளும். இயேசுவின் பாடுகளின் 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். அன்று உம் உதவியை நாடி வந்த நூற்றுவர் தலைவன், நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் என் ஊழியன் குணமடைவான் என்றானே. இன்று உமக்கு உதவ ஆள் தேவைப்படுகிறது. சென்ற இடமெல்லாம் நன்மை செய்த உமக்கா இந்த நிலை? எதற்காக உமக்கு இந்த வேதனை?
எல்லாம் எனக்காகத்தானே, என் மீட்புக்காகத்தானே. ஆனால் நானோ சீமோன் போல் 1000 பேர் என் வாழ்வில் உதவி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை உதவி முடிந்ததும் தூக்கி வீசி இருக்கிறேன். மறுமுறை அவர்களை பார்க்கும்போது கண்டுகொள்ளாமல் சென்றிருக்கிறேன். அவர்கள் உதவி என்று என்னிடம் வரும்போது உதவுவதா வேண்டாமா என்று யோசித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக இப்போது மனம் வருந்துகிறேன். ஜெபம். என் அன்பு இயேசுவே, உம் துன்பத்தில் தோள் கொடுத்த சீமோனைப் போல என் துன்பத்தில் தோள் கொடுத்த உறவினர்களை, நண்பர்களை மறவாமல் நன்றியுடன் வாழ உம் அருளை என்மேல் பொழிந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். தேவ கன்னி மாமரியே, உம் திருக்குமாரன் பட்ட பாடுகளையெல்லாம் பாவிகள் இதயத்தில் பதிய செய்தருளும். இயேசுவின் பாடுகளின் 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகாள் துடைக்கிறாள். அன்று பேதுருவின் மாமியார், இரத்தப்போக்குடைய பெண் என பல பெண்களுக்கு குணமளித்தார் இயேசு. ஆனால் இன்று அவர் இரத்தமும் வியர்வையும் சொட்ட சொட்ட உருகுலைந்து ஒளி இழந்து நடந்து வருகிறார். விதவை பெண்ணின் மகனுக்கு உயிர் கொடுத்தார். இறந்த சிறுமிக்கு உயிர் கொடுத்தார். பெண்களை மதித்தார். எனவேதான் அவருடைய இந்த வேதனையில் ஒரே ஒரு பெண் துணை நிற்கிறாள். உதவ முடியவில்லை என்றாலும் உறுதி கொடுக்க அவர் முகத்தை துடைக்கிறாள். கோடான கோடி மனிதர்களை படைத்த பரமனுக்கு ஆறுதலாக ஒரே ஒரு கை. எதற்காக இப்படி ஒரு நிலை? எதற்காக இந்த வேதனை? எல்லாம் எனக்காகத்தானே. ஆனால் நானோ பெண்களுக்கு சம பங்கு வேண்டுமென்று வீட்டில் வீண் அரசியல் பேசி குடும்ப அமைதியை குலைக்கிறேன். கணவனுக்கும் குடும்பத்தாருக்கும் உறுதுணையாயில்லாமல் உபத்திரமாய் வாழ்ந்த தருணங்களுக்காக இப்போது மனம் வருந்துகிறேன். ஜெபம். என் அன்பு இயேசுவே, உம் வேதனையில் ஒரு சிறு துளி வேதனையை பகிர்ந்து கொண்ட வெரோனிகாளை போன்று என் குடும்பத்தாரின் கணவரின் வேதனையை பகிர்ந்து வாழ உம் அருளை என்மேல் பொழிந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். தேவ கன்னி மாமரியே, உம் திருக்குமாரன் பட்ட பாடுகளையெல்லாம் பாவிகள் இதயத்தில் பதிய செய்தருளும். இயேசுவின் பாடுகளின் 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். அன்று வரி தண்டுபவரான சக்கேயுவை அவன் பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற, அவன் நிலை வாழ்வை பெற தேடிச் சென்று, சக்கேயு, நான் இன்று உன் வீட்டில் விருந்துண்ணப் போகிறேன் என்று அழைத்தார். ஆனால் இன்று அவர் கால்கள் சோர்ந்து தடுமாறி கீழே விழுகிறார். எதற்காக இந்த இடறல்? எதற்காக இந்த வேதனை? எல்லாம் எனக்காகத்தானே. ஆனால் நானோ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களையும் விதவைகளையும் கைம்பெண்களையும் அவர்கள் வாழ்வில் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு என் வார்த்தைகளால் அவர்கள் கால்கள் இடறிவிழ செய்து என்றும் அவர்கள் எழுந்து நிற்க முடியாமல் செய்திருக்கிறேன். விழுவதில் இன்பம் கண்ட நேரங்களுக்காக
மனம் வருந்துகிறேன். ஜெபம். என் அன்பு இயேசுவே, கைவிடப்பட்டவர்களை கைதூக்கிவிடும் உம்மை போன்று கலங்கி நிற்கும் மக்களின் கண்களின் கண்ணீரை துடைக்கவும், அவர்கள் கால்கள் இடராதபடி கனிவாய் அவர்களுக்கு வழிகாட்டும் மனம் பெற உம் அருளை என்மேல் பொழிந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். தேவ கன்னி மாமரியே, உம் திருக்குமாரன் பட்ட பாடுகளையெல்லாம் பாவிகள் இதயத்தில் பதிய செய்தருளும். இயேசுவின் பாடுகளின் 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். அன்று இறந்த லாசரின் சகோதரிக்கு, உன் சகோதரன் இறக்கவில்லை, அவன் தூங்குகிறான் என்று ஆறுதல் கூறினார். இன்றும் தன் வேதனையிலும் எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். தன் வாழ்நாளெல்லாம் அனைவருக்கும் ஆறுதல் கூறியே வாழ்ந்த நம் அன்பு இயேசுவே, எதற்காக உமக்கு இந்த வேதனை? எல்லாம் எனக்காகத்தானே, என் மீட்புக்காகத்தானே இத்தனை பாடுகள். ஆனால் நானோ எனக்கு சிறிய தலைவலி, காய்ச்சல் என்றாலே குடும்பத்தார் அனைவரின் ஆறுதலையும் எதிர்பார்க்கிறேன். ஆனால் குடும்பத்தில் யாராவது கொடிய நோயால் அவதிப்பட்டால் கூட ஆறுதல் சொல்ல சென்றால் பண உதவி கேட்டு விடுவார்களோ என்று எண்ணி தவிர்த்த நேரங்களுக்காக இப்போது மனம் வருந்துகிறேன். ஜெபம். என் அன்பு இயேசுவே, இறுதி மூச்சிலும் ஆறுதல் கூறி வாழ்ந்த உம்மை போன்று நானும் ஆறுதல் தேவைப்படுவோரின் ஆறுதலாக வாழ்ந்திட உம் அருளை என்மேல் பொழிந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். தேவ கன்னி மாமரியே, உம் திருக்குமாரன் பட்ட பாடுகளையெல்லாம் பாவிகள் இதயத்தில் பதிய செய்தருளும். இயேசுவின் பாடுகளின் 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். அன்று கண் பார்வை இழந்தவன் கால் இடறி விழாமல் இருக்க அவன் பார்வை பெற்றிட தன் உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அவன் கண்களில் தடவி அவன் பார்வை பெற செய்தார் நம் இயேசு. ஆனால் இன்று வியர்வையும் இரத்தமும் அவர் கண்களை அடைத்து பார்வையை மக்கி கால்கள் இடறி அவரை கீழே தள்ளுகிறது. எதற்காக இந்த வேதனை? எதற்காக இந்த இடறல்? எல்லாம் எனக்காகத்தானே. ஆனால் நானோ என் பார்வை நன்றாக இருந்தும் குடிப்பழக்கம் என்ற பள்ளத்தில் நானே சென்று விழுகிறேன். அதிலிருந்து எழும்பவும் முயற்சி எடுப்பதில்லை. குடிபோதையில் என் வருமானத்தை, வாழ்வை இழந்த நேரங்களுக்காக இப்போது மனம் வருந்துகிறேன். ஜெபம். என் அன்பு இயேசுவே, கை தூக்கிவிட்டே பழக்கப்பட்ட நீர் கால் இடறி விழ காரணமாயிருந்த கொடிய மனிதர்களைப் போல குடிப்பழக்கத்தால் கால் இடறி விழும் மக்களை கைதூக்கி விடும் மனம் பெற உம் அருளை என்மேல் பொழிந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். தேவ கன்னி மாமரியே, உம் திருக்குமாரன் பட்ட பாடுகளையெல்லாம் பாவிகள் இதயத்தில் பதிய செய்தருளும்.
இயேசுவின் பாடுகளின் 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள். அன்று அவர் ஆடையின் நுனியை தொட்டாலே போதும், நான் குணமடைவேன் என்று இரத்தப் போக்குடைய பெண் உம்மை தொட அவள் நோய் நீங்கியது. அப்பேறு பெற்ற அந்த உன்னத ஆடைகளை இன்று அனைவர் முன்னிலையிலும் உருகுலைக்கிறார்கள். அருளின் அடையாளமான அவரது ஆடைகளை அவமானப்படுத்துகிறார்கள். இறைவனின் திருமகனே, உமக்கா இந்த நிலை? எதற்காக இந்த வேதனை? எல்லாம் எனக்காகத்தானே? உம்மால் தவிர்க்க முடிந்தும் இறை திருவுள்ளத்திற்காக நீர் இதை ஏற்றுக்கொண்டீர். ஆனால் நானோ தொழிலில் ஏற்படும் சிறு தோல்விகளுக்காக தூக்கில் தொங்கிவிடலாமா என்று எண்ணுகிறேன். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக மனம் வருந்துகிறேன். ஜெபம். என் அன்பு இயேசுவே, துன்பம் என்று அறிந்தும் நீர் ஏற்றுக்கொண்டதைப் போன்று தேர்வுகளிலும் தொழிலிலும் ஏற்படும் துன்பங்களை தோல்விகளாக கருதாமல் படிக்கற்களாக எண்ணும் மனம் பெற உம் அருளை என்மேல் பொழிந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். தேவ கன்னி மாமரியே, உம் திருக்குமாரன் பட்ட பாடுகளையெல்லாம் பாவிகள் இதயத்தில் பதிய செய்தருளும். இயேசுவின் பாடுகளின் 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். அன்று தன் வாழ்நாளெல்லாம் பாவ சிலுவையை சுமந்து வந்த விபச்சார பெண்ணின் பாவ சிலுவையை நீக்க, அம்மா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, சமாதானமாக போ என்று அருளினார் நம் இயேசு. ஆனால் இன்று பாவத்தின் தண்டனையாய் பரிகாசத்தின் அடையாளமாய் விளங்கிய பார சிலுவையில் இயேசுவை அறைகிறார்கள். பாவமறியாத உமக்கு ஏன் இந்த பார சிலுவை? எதற்காக இந்த தண்டனை? எதற்காக இந்த வேதனை? எல்லாம் எனக்காகத்தானே? ஆனால் நானோ குற்றம் செய்த தருணங்களில் கிடைக்கும் சிறு தண்டனையையும் பெருந்தண்டனையாக எண்ணி பாவ மன்னிப்பு பெற மறுக்கிறேன். தண்டனைகள் என் வாழ்வை சீர்திருத்தவே என்பதை உணராத தருணங்களுக்காக இப்போது மனம் வருந்துகிறேன். ஜெபம். என் அன்பு இயேசுவே, குற்றம் இல்லாத நீர் குற்றப்பழியை ஏற்றுக்கொண்டீர். குற்றம் செய்யும் நேரங்களில் காலம் எனக்கு கொடுக்கும் தண்டனைகளை தளராமல் ஏற்றுக்கொள்ளும் மனம் தர உம் அருளை என்மேல் பொழிந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். தேவ கன்னி மாமரியே, உம் திருக்குமாரன் பட்ட பாடுகளையெல்லாம் பாவிகள் இதயத்தில் பதிய செய்தருளும். இயேசுவின் பாடுகளின் 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். அன்று இறந்து 3 நாட்கள் ஆயிற்றே, நாற்றம் அடிக்குமே என்ற நிலையில் இருந்த இறந்த லாசரே வெளியே வா என்று கல்லறையிலிருந்து வெளியே வர செய்தீர். ஆனால் இன்று வான் படைகளின் தலைவனும் அகிலத்தை படைத்தவரும் அதற்கு தன் உயிர் மூச்சை கொடுத்தவருமான
நம் ஆண்டவரின் உயிர் பிரிகிறது. பச்சை மரத்துக்கே இந்த வேதனை என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்று வெதும்ப உமக்கு இந்த வேதனை எல்லாம் எனக்காகத்தானே. ஆனால் நானோ உயிர் பிரியும் நிலையில் இருக்கும் என் தந்தையையோ தாயையோ சகோதர சகோதரியையோ அண்டை வீட்டாரையோ ஆணவத்தால் இறுதி மரியாதை கூட செய்யாமல் இருந்திருக்கிறேன். அதற்காக இப்போது மனம் வருந்துகிறேன். ஜெபம். என் அன்பு இயேசுவே, உடல் வேதனையோடும் மன வேதனையோடும் உயிர் பிரிந்த உம்மை போன்று நோயால் தனிமையால் வேதனையுற்று வாழும் என் அயலாரையும் அன்பு செய்து அவர்களுக்கு உடன் நிற்கும் மனம் தர உம் அருளை என்மேல் பொழிந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். தேவ கன்னி மாமரியே, உம் திருக்குமாரன் பட்ட பாடுகளையெல்லாம் பாவிகள் இதயத்தில் பதிய செய்தருளும். இயேசுவின் பாடுகளின் 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவின் உடல் தாயார் மடியில் வைக்கப்படுகிறது. அன்று பாலூட்டி சீராட்டி உச்சி முகர்ந்து உள்ளங்கால்களில் முத்தமிட்டு பாலகனாயிருந்த இயேசுவை அறிவிலும் ஞானத்திலும் வளர்த்து உடல் வலிமையில் திடமாக்கி இளைஞனாக்கிய தன் மகனை செய்யாத நன்மையில்லை, புரியாத புதுமையில்லை, போற்றாத வாயில்லை என்றும் இறைவாக்கினர் மெசியா கடவுளின் மகன் என புகழப்பட்டும் பேச கேட்டு இன்று குற்றுயிரும் கொலையுருமாக்கி இறந்த அவர் உடலை தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். அன்று உன் உயிரை காப்பாற்ற நான் பட்ட வேதனையெல்லாம் இன்று வீணானதே என்று அழுகிறாள் அன்னை. எதற்காக இந்த வேதனை? எல்லாம் எனக்காகத்தானே. ஆனால் நானோ கல்வாரி பலியாம் திருப்பலியில் உகந்த முறையில் பங்கு கொள்ளாமல் வேடிக்கை நேரமாக்கிய நிமிடங்களுக்காக இப்போது மனம் வருந்துகிறேன். ஜெபம். என் அன்பு இயேசுவே, நீர்பட்ட பாடுகள் அனைத்தும் எனக்காக என்பதை உணர்ந்து உமது கல்வாரி பலியாம் திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்கும் மனம் பெற உம் அருளை என்மேல் பொழிந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். தேவ கன்னி மாமரியே, உம் திருக்குமாரன் பட்ட பாடுகளையெல்லாம் பாவிகள் இதயத்தில் பதிய செய்தருளும். இயேசுவின் பாடுகளின் 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். அன்று மரியும் சூசையும் உம்மை ஈன்றெடுக்க இடம் தேடினர், கிடைக்கவில்லை. கடைசியில் மாட்டுத் தொழுவமே மனுமகனுக்கு கிடைத்தது. இன்றும் அகிலத்தை ஆள வந்தவருக்கு 6 அடி இடம் இல்லை. இன்றும் மாற்றான் கல்லறைதான் கிடைத்தது. எதற்காக இப்படி ஒரு மரணம்? எல்லாம் எனக்காகத்தானே. நான் உன் விழுமியங்களின்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. ஆனால் நானோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாம் போலி இறைவாக்கினர்களைப் போல உண்மை கிறிஸ்தவன் என்று உதட்டளவில் சொல்லிக்கொண்டு ஜோசியக்காரனையும் குறி சொல்லுபவனையும் நம்பி திரிந்து கொண்டிருக்கிறேன். உள்ளத்திலும் உடலிலும் உம்மை விட்டு பிரிந்த நேரங்களுக்காக இப்போது மனம் வருந்துகிறேன். ஜெபம். என் அன்பு இயேசுவே,
உண்மை கிறிஸ்தவன் என்பவன் உம்மை போல அன்பு ஒன்றையே பிரதானமாக கொண்டிருப்பான் என்பதை உணர்ந்து விசுவாசத்திலும் அன்பிலும் உம்மை போல் வாழ உம் அருளை என்மேல் பொழிந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். தேவ கன்னி மாமரியே, உம் திருக்குமாரன் பட்ட பாடுகளையெல்லாம் பாவிகள் இதயத்தில் பதிய செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி.